வேண்டாம். ஒரு கை எடுத்துக்கணும். ஒரு கை எடுத்து இந்த இடத்துல அரைஞ்சி வச்சு ஸ்கேல் எடுத்து அரைஞ்சி ஸ்கேல் இதே அதே அந்த சாதா ப்ளவுஸ்க்கு இதே தான். லைனிங் இல்லாமல் போட்டிங்கன்னா மடிப்புக்கு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. லைனிங் மட்டும்தான் இந்த மெத்தடு. ஆனால் கை கிராஸ் கட்டி இப்படி தான். இதெல்லாம் 1 மீட்டர் நாளுப்பா துணி நிறையா இருக்கு. இங்கே பார்த்தியா? 1 மீட்டர் தான் வாங்கணும். அன்றைக்கி பார்த்தியா கரெக்டாக இருக்கும். இன்னும் அந்த பிரெத்து 20 மாதிரி இருக்கும். பொட்டு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நல்லா 75, 80, 90 தைச்சிடலாம். இப்போ இப்படி தான் எங்கள் கைப்பருவத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த ஒரு குண்டா காது தைச்சு பெருத சொன்னாங்க. இங்கே வேறு இந்த விளக்கவி ஓரளவுக்கு வந்துடும், பரவாயில்ல. வேணா கொஞ்சம் வேணா விட்டு கொடுத்துக்கோம். கரெக்டாக இருக்குது. இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இதுக்கு நேரம் வச்சு ஸ்கேல் போட்டுட்டு இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோ. இந்த 1/2 இன்ச்சு வச்சுக்கோ. வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அந்த வளைவு அப்படியே வரையணும். வரைஞ்சி இப்படி வந்துடும். இந்த வளைவு போடுறது கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு புள்ளி வச்சுக்கோ. வச்சுட்டு இந்த வளைவு அப்படி கொண்டாந்து போடும். இதோட உங்களுக்கு இன்னொன்று ஒன்று சொல்லித்தரேன்னா, இங்கே இருக்குல்ல, இதை 1/2 இன்ச்சு நம்ம தப்போமா 1/2 இன்ச்சு தைச்சிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, ரொம்ப இழுக்காதீங்க. இழுக்காமல் அதனுடைய போக்கில் அப்படியே அப்படியே வச்சு வரைஞ்சிக்கோங்க.